பொள்ளாச்சி அருகே கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் கிராம நிர்வாக அலுவலகம் முற்றுகை. பொள்ளாச்சி அடுத்த சொக்கனூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்டு 8 கிராமங்கள் உள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே சுமார் 30 கல்குவாரிகள் உள்ளது. 8 புதிய கல்குவாரிகள் அமைக்க தொடர்ந்து அனுமதி அளித்த நிலையில் கிராம மக்கள் கடந்த ஜனவரி மாதம் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர். இருப்பினும் தொடர்ச்சியாக புதிய கல்குவாரிகள் அமைவது தொடர்கதையாக இருந்ததால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவலை சேகரித்த கிராம மக்கள் இன்று நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய போது கிராம மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய விசாரணையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த கிராம சபை கூட்டத்தில் 17வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதும் பின்னர் அப்பகுதியை சேர்ந்த வேறு சிலர் கல் தேவை எனவும் அதற்கு ஆட்சேபனை இல்லை என கூறியதாக ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் பதிவேட்டில் 20வது தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த தவறை ஊராட்சி செயலாளர் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் கிராம மக்கள் முன்னிலையில் கல்குவாரிக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி இனிமேல் புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் தங்கள் பகுதி சட்டக்கல்புதூர் சுற்றியுள்ள 8 கிராமங்களிலும் கல்குவாரிகள் அமைக்க மேற்கொண்டு அனுமதி வழங்கக்கூடாது என கிராம மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கங்க. நான் சொக்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 8 கிராமம் இருக்கு. அதில் இருக்க விவசாயிகள் இன்னைக்கு சிறப்பு கிராம சபை கூட்டத்துக்காக வந்திருக்கோம். கடந்த 26/1/26 குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டம் நடந்தது. அந்த கிராம சபை கூட்டத்தில் இங்கே முக்கியமான தொழில் விவசாயம், அதுக்கு சார்ந்த மற்ற தொழில்கள் நடக்குது. அதனால் எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட 8 கிராமத்துலேயும் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. எந்த விதத்திலும் எந்த ஏற்கனவே நடக்கிற குவாரிகளாக இருக்கட்டும், இனிமேல் புதுசாக கொடுக்குற குவாரிகளாக இருக்கட்டும், எதுக்குமே அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 சர்வே நம்பர் புதுசாக அனுமதி கேட்டிருந்த சர்வே நம்பருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சட்டக்கல்புதூர் ஊருக்கு சேர்ந்த சர்வே நம்பர் 490/3 அதில் கன்னியம்மாள் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க கிரானைட் வெட்டி எடுக்கிறதுக்காக ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அதை குறிப்பிட்டு நாங்கள் அது அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருந்த நிலையில் கிராம சபை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை தீர்மானத்தை மாற்றி எழுதியிருக்காங்க. அதாவது கல்குவாரி எங்களுக்கு வேணும், கல்குவாரினால எங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் அது தவறுன்னு சுட்டிக்காட்டி அதை நிரூபணமும் பண்ணியிருக்கோம். இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலரும் நேரில் அது தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதை திருத்தி ஒரு தீர்மானம் போட்டு இனிமே இந்த மாதிரி நடக்காது, நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக யாருமே இனி தீர்மானம் போட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கல்குவாரிகளுக்கு இனிமேல் இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரில் கல்குவாரிக்கு அனுமதி தர மாட்டோம், அதுக்கான பரிந்துரையை செய்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு நடந்ததுங்க. இது போக புதிய அரசு இன்னைக்கு அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, எங்கள் சொக்கனூர் ஊராட்சியில் 8 கிராமத்துலேயும் சரி எங்கேயுமே புதுசாக கல்குவாரிக்கு தயவு செய்து அனுமதி கொடுக்காதீங்க அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம்.